இந்த பகுதியில வேளாண் துறை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சயின்டிஸ்டா நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்றதுக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச்ல ஏஆர்எஸ்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்க டாக்டர் அழகு பழமுதி சொலை சார் தான் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பெயர் அழகு பழமுதி சொலை. என்னுடைய சொந்த ஊர் மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம். நான் தற்பொழுது கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் எனும் ஒரு கவுன்சில் கீழ் இயங்கி வரும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைசஸ் ரிசர்ச் எனும் ஆராய்ச்சி நிலையத்தில் ARS எனப்படும் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சர்வீஸ், அதாவது வேளாண் விஞ்ஞானியாக பணிபுரிந்து வருகிறேன். நான் தற்பொழுது மேற்கொண்டிருக்கும் ஆய்வானது ஸ்மால் காடமம் எனப்படும் ஏலக்காய் மற்றும் பிளாக் பெப்பர் என்று அழைக்கப்படும் குறுமிளகு இவற்றில் வறட்சியானது எவ்வாறு இதன் மகசூலை பாதிக்கிறது, அதனுடைய ஒரு பயிர் வினைகள் பின்புலம் என்ன, எந்தெந்த காரணிகள், இது எப்படி வளர்ச்சி மாற்றத்தை பாதிக்கிறது இந்த வறட்சியானது என்பது பற்றி ஒரு ஆய்வு மற்றும் அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றனர். ரொம்ப நன்றிங்க சார். சார், வேளாண் ஆராய்ச்சி நிலையத்துல வந்துட்டு சயின்டிஸ்டா சேரணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வேளாண் துறையில யூஜி படிக்கும்போது எந்த மாதிரியான பாடப்பிரிவுகளை வந்து தேர்ந்தெடுக்கணும்? அதாவது இப்பொழுது இந்த ARS எனப்படும் இந்த பணி தேர்வானது ASRB அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எனப்படும் ஒரு போர்டினால் கண்டக்ட் பண்ணப்படுகிறது. தற்பொழுது இதற்குரிய பேசிக் குவாலிஃபிகேஷன் எனப்படுவது PhD முடித்திருக்க வேண்டும், அதாவது டாக்டரேட் முடித்திருக்க வேண்டும். இந்த ASRB வெப்சைட்டில் எந்தெந்த துறையில் PhD படித்திருந்தால் இந்த ARS எக்ஸாம் எழுதலாம் என்பது ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்டை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் UG சேரும் பொழுது, BSc சேரும் பொழுது எந்த BSc அக்ரிகல்ச்சர், எந்த ஒரு BSc நாம் ஜாயின் செய்தால் இந்த ARS லிஸ்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் PhD துறையை நாம் செலக்ட் செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய ஒரு UG படிப்பை நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஓகே சார். ஸோ அடுத்ததுன்னா ARS அப்படிங்கிற எக்ஸாம் பத்தி பொதுவாக யாருக்குமே தெரியுது இல்லை. ஸோ இந்த ARS எக்ஸாம் பத்தியும் அது பாஸ் செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து ஆராய்ச்சி நிலையத்துல எப்படி வந்து நம்ம சேர முடியும், அதுக்கு எந்த மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கு? கண்டிப்பாக இந்த ARS எக்ஸாம் ஆனது நான் சொன்னபடி அது ASRB எனப்படும் ஒரு போர்டினால் கண்டக்ட் செய்யப்படுகிறது. இது வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை, அது ஒரு வேகன்சியை பொறுத்து அவர்கள் வந்து அழைப்பார்கள், எக்ஸாம் கால்ஃபார் பண்ண செய்வார்கள். அதாவது இது ஒரு 3 கட்டமாக இந்த எக்ஸாம் நேர்காணல். முதல் கட்டத்தில் உள்ள வினாக்கள் எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக இருக்கும். இரண்டாவது கட்டத்தில் உள்ள கட்டமானது மெயின்ஸ் எனப்படும், அது டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினாக இருக்கும். இதில் முதல் கட்டத்தில் உள்ள பிரிலிம்ஸ் இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் நாம் பதிலளித்து அதில் எடுக்கப்படும் மார்க்கு ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் மார்க்கு அவர்கள் ஃபிக்ஸ் செய்வார்கள். இந்த கட் ஆஃப் மார்க்கு நாம் ஒரு குறிப்பிட்ட அவர்கள் கொடுக்கப்பட்ட கட் ஆஃப் மார்க்கை நாம் தேர்ச்சி பெற்றுவிட்டால் நெட் எனப்படும் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எனப்படும் ஒரு சர்டிபிகேட் தருவார்கள். இந்த சர்டிபிகேட் ஆனது எதற்கு உபயோகப்படும் என்றால், நாம் அந்தந்த மாநிலங்களில் உள்ள வேளாண்மை கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக சேர்வதற்கு இந்த சர்டிபிகேட் ஆனது மிகவும் முக்கியமான ஒன்று. பின்பு இந்த ARS பணிக்கு இந்த பிரிலிம்ஸை நாம் கிளியர் செய்தாக வேண்டும். அந்த கிளியர் செய்த பின் அவர்கள் மெயின் எக்ஸாமிற்கு அழைக்கப்படுவார்கள். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் ஆனது நான் சொல்றது போல டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது ஷார்ட் நோட்ஸ், எஸ்ஏ டைப், அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரோவைஸ் எனப்படும் நேர்காணலுக்கு. இந்த இன்டர்வியூ ஆனது ஒரு கேண்டிடேட்டினுடைய சயின்டிஸ்ட் ஆவதற்கு அந்த தகுதி இருக்கிறதா என்ற ஒரு அடிப்படையிலே அவர்கள் கேள்வி கேட்பார்கள். இது ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் போல இருக்காது. அதாவது ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறதா, ஒரு ஆர்வம் இருக்கிறதா, ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கிறதா, டெசிஷன் மேக்கிங் பவர் இருக்கிறதா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், பின்பு ஒரு கேரக்டர் அந்த சயின்டிபிக் பெண்ட் ஆஃப் மைண்ட், இவையெல்லாம் இருக்கிறதா என்று அவர்கள் நேர்காணலில் சரிபார்ப்பார்கள். இதன் அடிப்படையிலே அவர்கள் மதிப்பெண் கொடுப்பார்கள். இதில் மெயின்ஸ் மற்றும் இன்டர்வியூவில் எடுக்கப்படும் மார்க்கை கருத்தில் கொண்டு அவர்கள் கேண்டிடேட்டை செலக்ட் செய்து தேர்வு பெற்றுவதற்கு அறிவிக்கப்படுவார். இதுவே இந்த எக்ஸாமின் முறையாகும். அடுத்து தேர்ச்சி பெற்ற இந்த விஞ்ஞானிகள் ஹைதராபாத்தில் உள்ள நாம் எனக்கும், அதாவது நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட், எப்படி அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் ஆராய்ச்சி சென்று கொண்டிருக்கிறது, அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வதற்காக அந்த 1 மாதம் பயிற்சி அளிக்கப்படும்.
அடுத்த கடைசி 3 மாதங்கள் ப்ரொஃபஷனல் அட்டாச்மெண்ட் ட்ரைனிங் என்று அழைக்கப்படும் ஒரு பயிற்சி. இதற்காக அந்த விஞ்ஞானி எந்த துறையை சார்ந்தவரோ அந்த துறையை ஒரு ஸ்பெஷலைஸ்டாக உள்ள ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேயோ இல்லை நம்ம ஐசிஆர் இன்ஸ்டியூட்லயோ அவர் துறைக்கு சார்ந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பப்படுவார். அங்கு அவர் எவ்வாறு ஆராய்ச்சி செய்வது, அதன் ரிசர்ச் எத்திக்ஸ் என்ன என்பது பற்றி எல்லாம் அவர் தெரிந்து கொள்வார். இப்படி பயிற்சி வைக்கப்பட்ட விஞ்ஞானிகள் அவர்கள் கன்சர்ன் இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஜாயின் பண்ண பிறகு அவர்களுடைய ஒரு ரோல் என்னவென்றால், எடுத்துக்காட்டாக இந்தியா முழுவதும் வெவ்வேறு பயிர்களுக்கு வெவ்வேறு ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளன. அதாவது நெல்லுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச், அதாவது அதுபோல வாசனை பயிர்களுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைசஸ் ரிசர்ச், இப்படி அதாவது மற்றும் ஆர்டிஃபிஷியல் கிராப் இருக்கு, வெஜிடபிள் கிராப், ஃப்ரூட் கிராப், இப்படி பல வகையான ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளன. இந்த விஞ்ஞானி எந்த ஆராய்ச்சி நிலையத்தில் பணியமர்த்தப்படுகிறாரோ அவர் அங்கு போய் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள மெயின்டேட் கிராப் எனப்படும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பயிர்களை அவர் பார்த்து அந்த பயிர்களின் ஈல்டு கேப் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்பு அந்த ஈல்டு கேப்பை குறைப்பதற்கு என்னென்ன ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன, இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி நாம் புரிந்து கொண்டு ப்ராஜெக்ட் சப்மிட் செய்து நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்படி கிடைக்கும் ஆராய்ச்சியின் பலனானது டெக்னாலஜி என்ற வடிவில் வெளிவரும். இந்த டெக்னாலஜியை நாம் விவசாயிகளையும் வயல்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு செல்வதுடன் மட்டுமல்லாமல் அந்த டெக்னாலஜியானது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துகிறது என்பது பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இதுவே ஒரு வேளாண் விஞ்ஞானியின் முதன்மையான பணிகள். ஓகேங்க சார். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ இஸ்ரோ, சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் மக்களுக்கு பரவலா தெரியும். ஒரு வேளாண் துறையிலயும் சயின்டிஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறது இல்லை. ஸோ வேளாண் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது இனி வரும் எதிர்காலத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, நீங்க என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பா. அதாவது வேளாண் விஞ்ஞானிகளுக்கு தெரிந்திருக்கிறது. நீங்கள் கூறுவது போல வேளாண் விஞ்ஞானிகளின் முக்கியத்துவம் மிக இன்றியமையாத ஒன்று. உதாரணமாக சொல்ல போனால், நமக்கு கடந்த காலத்தில் 30 கோடி மக்களுக்கே நம்மால் உணவளிக்க முடியவில்லை. ஆனால் தற்பொழுது இந்தியாவில் 135 கோடி மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய இந்தியாவானது பசுமை புரட்சி அடைந்து முன்னேற்றம் கண்டுள்ளது. அதுபோக கடந்த 1950 நீங்கள் 50லிருந்து இப்பொழுது 2018 ஒப்பிட்டால் உணவு உற்பத்திகளின் பல மடங்கு பெருகியுள்ளது. அதாவது எடுத்துக்காட்டாக ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன், உணவு உற்பத்தி 5.6 மடங்கும், நமது தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி 10.5 மடங்கும், அதாவது மீன் அவைகளின் உற்பத்தி 16.8 மடங்கும், பால் உற்பத்தி 10.4 மடங்கும், முட்டை உற்பத்தி 52.9 மடங்கும். இதையெல்லாம் வேளாண் விஞ்ஞானிகளின் ஒரு ஆராய்ச்சி மற்றும் அவர்களின் தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் இவை நடந்திருக்கின்றன என்பதை நான் கூற விரும்புகிறேன். மேலும் நீங்கள் கேட்டது போல ஒரு விஞ்ஞானிக்கு ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் எவ்வாறு இருக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்கள். அதாவது இப்பொழுது அர்பனைசேஷன் எனப்படும் நகரமயமாதல், அதன் காரணத்தால் குளோபல் வார்மிங் ஏற்பட்டுவிட்டது. அதாவது உலக வெப்பமயமாதல் ஏற்பட்டுவிட்டது. காலநிலைகள் மாறிவிட்டன. இதனால் பருவமழைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதாவது பருவமழைகளின் அளவுகள் மாறவில்லை, பருவமழையின் டிஸ்ட்ரிபியூஷன் மாறிவிட்டது. அதாவது 10 நாட்களில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கூட்டி தீர்க்கின்றது. எனவே வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அது ஒரு புறம் இருக்க, மறுபக்கம் வறட்சி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பெஸ்ட் அண்ட் டிசீஸ், நமது பூச்சிகள் மற்றும் நோய்கள் இவை அதிகரித்துள்ளன இந்த காலநிலை மாற்றத்தினால். இதனால் விவசாயிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் பூச்சி மருந்துகள் மற்றும் உரங்களை தெரிகிறார்கள். இதனால் அந்த பூச்சி மருந்துகள் எல்லாம் நமது உணவு சங்கிலிக்குள் வருகிறது. பின்பு நமக்கு நோய்கள் எல்லாமே நமக்கு வருகிறது. இதுதான் இன்றைய முக்கிய பிரச்சனை. அது ஒரு புறம் இருக்க, போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ், அதாவது விவசாயத்தை நம்ம அறுவடைக்கு பின்பு அவை மார்க்கெட்டிற்கு போவதற்கு முன்பாகவே அவைகள் நிறைய வீணாகின்றன. அது பல காரணங்கள், அதாவது மழை, மற்ற பூச்சிகள், மற்ற நோய்கள், இவற்றின் காரணமாக அவைகள் சேதமடைகின்றன. அதுபோல நல்ல பொருட்களை மார்க்கெட்டிற்கு எடுத்து போனாலும் அவைகள் நல்ல விலை கிடைப்பதில்லை. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் நாம் ரெக்டிஃபை பண்ண வேண்டும், சரி செய்ய வேண்டும். ஸோ நாம் அடைய வேண்டிய இலக்கு ஒன்று, ஃபுட் செக்யூரிட்டி, ஃபுட் சேஃப்டி, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இவற்றை அடையும் வரை ஏஆர்எஸ் சயின்டிஸ்ட் பணி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் கேட்டது போல மக்கள் மனதில் அது பரவலாக இல்லையே என்பது உங்கள் கேள்வியாக இருக்கும். அதாவது வேளாண் விஞ்ஞானி இந்தியாவில் உள்ள ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், சென்ட்ரல் ஏஆர்எஸ் சயின்டிஸ்டாக இருக்கட்டும், அதாவது மக்கள் தங்களை நினைக்கக்கூடாது என்பதற்காகவே வேளாண் விஞ்ஞானிகள் தங்கள் பணிகளை செவ்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான். நன்றி சார். அடுத்தது +2 முடிச்சுட்டு அக்ரில போய் ஜாயின் பண்ற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைப்பது என்ன?
நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சரை தைரியமா தேர்ந்தெடுங்க. அது நல்ல ஒரு ஃபீல்டு. அது நம்ம வேலைக்காக மட்டும்தான். நம்ம நம்ம உணவு வேற யாரையும் சார்ந்திருக்க தேவையும் இல்லை. அது இந்த ஃபீல்டில் நிறைய ஸ்கோப் இருக்கு. நீங்க இது முடிச்சுட்டு இப்ப என்ன மாதிரி ஏஆர் சயின்டிஸ்ட் ஆகலாம். இது ஒரு ப்ராட் ஸ்கோப் சப்ஜெக்ட். என்ன மாதிரி ஏஆர் சயின்டிஸ்ட் ஆகலாம், பின்பு பேங்க் பணிக்கு போகலாம், சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகலாம், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகலாம். அதுபோல இன்னும் பல துறைகளில். நன்றிங்க சார். வேளாண் துறையில படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சயின்டிஸ்டா ஆகணும்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த தகவல் நல்ல பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை செலவழிச்சு எங்களோட எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வேளாண் துறையில படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேற்படிப்புக்காக வெளிநாட்டுல படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும், அடுத்தது அங்க வெளிநாட்டுல எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக திரு ராம் சங்கர் அவங்க இணைஞ்சிருக்காங்க. இவங்க ஜெர்மன்ல பிஹெச்டி பண்ணிட்டு வராங்க, டேட் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் மூலமா. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம இந்த உரையாடலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தியான டீட்டெயில் இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருங்க. ஓகே, நான் டிஎன்ஏஓ அக்ரி யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில யூஜி பிடெக் பயோடெக்னாலஜி படித்தேன். அது முடிச்சுட்டு அங்கேயே பிஜி எம்எஸ்சி அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு இப்போ ஜெர்மனியில பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். எந்த டாபிக்லனா பிளான்ட் டெவலப்மெண்டல் பயாலஜின்னு சொல்லிட்டு ஸ்டெம் செல் பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். ஸோ வேளாண் துறையில நார்மலா இளங்கலை பட்டப்படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் உயர்கல்வியில ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சோ அந்த மாதிரி போறதுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? நார்மலா அக்ரிகல்ச்சர் பேஸ்டா எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? ஓகே, இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்ல யூஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிக் சயின்ஸும் கவர் பண்ணுவாங்க, அப்ளைட் சயின்ஸும் கவர் பண்ணுவாங்க. இப்போ எளிமையா சொல்லணும்னா பேசிக் சயின்ஸ் இப்போ எலக்ட்ரானை பத்தி படிக்கிறது பேசிக் சயின்ஸ். அந்த எலக்ட்ரானை வச்சு எப்படி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது அப்ளைட் சயின்ஸ். அதே மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல நம்ம பிளான்ட்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, அதுல எப்படி போட்டோசிந்தசிஸ் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது பேசிக் சயின்ஸ். அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுல எப்படி மிஷினரிஸ் அதெல்லாம் இன்ஜினியரிங் இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றது அப்ளைட் ஃபீல்ட். ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ரெண்டுமே யூஜி லெவல்லயே கொடுக்கறதுனால உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்ல ரெண்டு ஃபீல்ட்லயுமே பேசிக் சயின்ஸ் ஃபீல்ட்லயுமே பண்ணலாம், அப்ளைட் சயின்ஸ் ஃபீல்ட்லயுமே பண்ணலாம். இப்போ பேசிக் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ என்னென்ன கோர்சஸ்லாம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருக்கும், என்டமாலஜி, எக்காலஜி, அதுக்கப்புறம் பிளான்ட் பயாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் அட்வான்ஸ்டா பேசிக் சயின்ஸ்லயே பண்ணலாம். இதே அப்ளைடு சயின்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இரிகேஷன் சிஸ்டம், மெட்ராலஜி, இல்ல ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஃபாரின்ல படிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி வெளிநாட்டுல படிக்கிறது அப்படிங்கிறது பினான்சியல் வைஸா சாத்தியமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. சோ அதை பத்தி தெரிய மாட்டுது. சோ அந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஆமா, பொதுவாகவே நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா வெளிநாட்டுல படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த கனவுக்கு தடையா இருக்கிறது பினான்சியல் இதுதான். ஸோ யூஜி லெவல்ல இங்க நம்ம இந்தியாவில படிச்சு முடிச்சுட்டு பிஜி லெவல்ல மாஸ்டர்ஸ்க்கு வெளிநாட்டுல ஸ்காலர்ஷிப்போட படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சில யூனிவர்சிட்டிஸ்ல சில கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் பிஜி லெவல்ல கொடுக்குறாங்க. ஆனா இம்பாசிபிள்னு கிடையாது. அது ஒவ்வொரு கண்ட்ரி வைஸ், ஒவ்வொரு யூனிவர்சிட்டி வைஸ் சில ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். அது நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு அதை எலிஜிபிளா அப்படிங்கறது பார்த்து அப்ளை பண்ணோம். ஆனா பிஹெச்டி லெவல்லையோ இல்ல போஸ்டாக் லெவல்லையோ நம்ம ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, ரிலேட்டிவ்லி ஈஸின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் ரெண்டு வகையாகவும் கிடைக்கும். ஒண்ணு இந்தியன் கவர்மெண்டே நம்மளை ஸ்பான்சர் பண்ணி, இல்ல இந்தியால பேஸ் பண்ணிருக்கிற ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் லைக் டாடா ஃபவுண்டேஷன், இல்ல ஒரு கவர்மெண்டல் ஒரு பாடி லைக் ஐசிஆர்ல பாத்தீங்கன்னா அக்ரில இருக்கிற ஐசிஆர்லயே நேதாஜி ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிஜி முடிச்ச அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளிநாட்டுல போய் பிஹெச்டி ஸ்பெஷலைசேஷன் படிக்கிறதுக்கு €2000 ஒரு $2000
பெர் மந்த் வர மாதிரி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்தியால இருந்து ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும், இல்ல பிரைவேட் டாடா ஃபவுண்டேஷன்ஸ் மாதிரி. இல்லைன்னா ஃபாரின்ல இருந்து ஒவ்வொரு கண்ட்ரியுமே எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க. இப்ப நான் வந்ததும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல தான். நான் வந்து ஜெர்மனில DAADன்னு சொல்லிட்டு ஜெர்மன் அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே இருக்கு. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா சக்குரா ஃபெலோஷிப், அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்துல பாத்தீங்கன்னா ஸ்விஸ் ஃபெடரல் ஃபெலோஷிப். இவங்களோட மெயின் எய்ம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்க நாட்டுல வந்து நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரி வைஸ் ஃபெலோஷிப்ஸும் கிடைக்கும். இந்த ஃபெலோஷிப்ஸ்லாம் வந்து நம்மளோட தினசரி வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான எக்ஸ்பெண்டிச்சருக்கான காசும் கவர் ஆயிரும். நிறைய இதுல ஃபீஸும் கவர் பண்ணிடுவாங்க. அதை தவிர நம்ம சேமிக்கிற அளவுக்கும் ஃபெலோஷிப்ஸ்ல பணம் கிடைக்கும். ஸோ அதனால அது ஒரு பெரிய தடையா PhD லெவல்ல இருக்காது. மாஸ்டர்ஸ் லெவல்ல நம்ம சிறந்த மாணவர்களா இருந்தா கண்டிப்பா அதையும் நம்ம பிடிக்கலாம். அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க எப்ப இருந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும், எப்ப இருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும்? அவங்க UGs ஜாயின் பண்ணதுல இருந்தோ, இல்ல வந்துட்டு PG படிச்சுட்டு இருக்கும்போதோ, PhD போறதுக்காகட்டும்? PGவே நீங்க ஃபாரின்ல போய் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான டைம் வந்து PG செகண்ட் இயர் இல்ல தேர்ட் இயர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றது கரெக்டான டைமா இருக்கும். நம்ம அக்ரி யூனிவர்சிட்டிஸ்ல இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது கம்பல்சரியா இருக்கு. அந்த இன்டர்ன்ஷிப் வந்து அதுவே நீங்க ஃபாரின்ல சில ஃபெலோஷிப்போட இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கு. அதுவே நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அந்த ஒரு இதை நம்மளோட சிவில இருக்கும்போது அதை வச்சு நீங்க மாஸ்டர்ஸ்க்கோ இல்ல PhDக்கோ ஃபாரின்ல கிடைக்கிறது இன்னொரு எளிமையா இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். எப்படி அப்ரோச் பண்ணணும் ஃபாரின்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியோ இல்ல ஒரு ப்ரொஃபஸரையோ அப்ளை பண்றதுக்கு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்கும். ஸோ பிஜிஏ ஃபாரின் போகணும்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்ச இன்டர்ன்ஷிப்பும் ஃபாரின்ல பண்ண ட்ரை பண்ணுங்க. PhD படிக்கிறதா இருந்தா மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்க நம்ம டிகிரி கையில இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல அட்மிஷன் இங்க கிடைக்கிறதுக்கு நம்ம ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம அப்ளிகேஷன் போட்டுடலாம். ஈவன் செலெக்ஷன் கூட அதுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. நீங்க இங்க வந்து ஜாயின் பண்ணும்போது உங்க கையில டிகிரி இருந்தா போதும். ஓகே சார், நீங்க வந்துட்டு பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த இளங்கலை, அதாவது பயோடெக்னாலஜி ஆகட்டும் இல்ல வந்து பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதே துறையில போகணும், இல்ல வந்துட்டு அதுலயே சிறந்து விளங்கக்கூடிய சில துறைகளும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கிராப் பிசியாலஜி, பிளான்ட் பிரீடிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரியான படிப்புகளுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல? பயோடெக்னாலஜிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய அப்ளைடு ஃபீல்டு மாதிரி ஒரு டூல் தான். ஸோ அந்த டூலை வந்து நீங்க எந்த துறையில அப்ளை பண்ணாலும் அதுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸா உங்களுக்கு தனியா கிடைச்சிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம TNIலேயே PG கோர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜின்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர்ல அப்ளை பண்ணா அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி, இல்ல வந்து கொஞ்சம் அக்ரில இருந்து விலகி போகலாம். இல்ல நம்ம பிளான்ட்டுங்கிற மெயின் மோட்டோலயே இருப்போம், ஆனா அதை வந்து வெவ்வேறு ஃபீல்ட்ல அதை அப்ளை பண்ணலாம். அப்படிங்கும் போது உங்களுக்கு மைக்ரோபியல் பயோடெக்னாலஜி, அப்புறம் என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி, மெரைன் பயோடெக்னாலஜிங்கிற மாதிரி வெவ்வேறு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் கிடைக்கும். இல்ல பயோடெக்னாலஜியும் விட்டு இப்போ பயோடெக்னாலஜிக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு மாலிகுலர் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி எல்லாமே அடங்கும். இந்த ஒவ்வொரு ஃபீல்டுமே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டுக்கு உங்களை கொண்டு போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாலிகுலர் பயாலஜி கோர்ஸோ இல்லை வந்து பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், அப்படி இல்லைன்னா பயோமாலிகுலர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எப்படி ஒரு ட்ரக் டிசைன் பண்றது, இல்லை வந்து ஒரு சிந்தட்டிக் கெமிக்கல்ஸை எப்படி மாலிகுலர் பயாலஜி டூல்ஸ் யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் லெவல்ல ப்ரொடியூஸ் பண்றது, அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இருக்கு. அப்படி இல்லை நம்ம இந்த மாதிரி கிராப் ப்ரொடக்ஷனையே நம்ம மெயினா வச்சு கொண்டு போறோம்னா ப்ரீடிங் கோர்சஸ் இருக்கு. நார்மலா வந்து பிளான் ப்ரீடிங் அப்படிங்கிற கோர்ஸ் நம்ம TNIலேயே இருக்கு. அதே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா மாலிகுலர் ப்ரீடிங், அதுக்கப்புறம் ஜீனோமிக்ஸ், கம்ப்யூட்டேஷனல் ஜீனோமிக்ஸ், இல்லை கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி, இந்த மாதிரி கோர்சஸும் பயோடெக்கையும் பயோஇன்ஃபோவையும் கம்பைன் பண்ண கோர்சஸ் கூட மாஸ்டர்ஸ் லெவல்ல ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. இதுக்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லயே நம்ம ஸ்பெஷலைசேஷன் வரணும் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணினா வேகினிங்கன் யூனிவர்சிட்டி நெதர்லாந்து, அது வந்து வேர்ல்ட்லேயே பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அதுல வந்து இன்டர்டிசிப்ளினரியா நிறைய கோர்சஸ் இருக்கும். ஸோ நம்ம பயோடெக்னாலஜி படிச்சுட்டு அதை வந்து பேத்தாலஜியில் அப்ளை பண்ணலாம், இல்ல மெட்ரோலஜியில் அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய டிசிப்ளின்ஸை வந்து கம்பைன் பண்ற மாதிரி கோர்சஸ் அங்க நிறைய இருக்கு. ஓகே சார்,
அடுத்தது ஃபாரின்ல வந்து போஸ்ட் கிராஜுவேட் மட்டும் முடிச்சிருந்தாங்கன்னா எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளிநாட்டுல இருக்கும்? ஸோ போஸ்ட் கிராஜுவேட் மட்டும் முடிச்சிருந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரி சைட்ல ஜாப்ஸ் நிறைய கிடைக்கும். இப்போ இங்க வந்து இண்டஸ்ட்ரியில R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்கு, இல்ல வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சைடும் இருக்கு. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சைட்ல வந்து ப்ரீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஒரு சீட் நமக்கு வேணும், எந்த கிராப்ல வேணாம் அப்படின்னு அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவங்க மாஸ்டர்ஸ்ல எப்படி ப்ரீடிங் பண்ணுங்கிறது படிச்சிருப்பாங்க. அத அந்த படிச்ச நாலேஜை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி அவங்க ஒரு புது ரக சீட்ஸ் உருவாக்குறதுக்கு அவங்க இது பண்ணலாம். அந்த மாதிரி அது அவங்களுக்குன்னு ஒரு டீம் கொடுப்பாங்க. அவங்கள வந்து அந்த ப்ரீடிங் ப்ரோக்ராம்லாம் டிசைன் பண்ணி ப்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து பிஜி லெவல் மட்டும் முடிச்சா, இல்ல பிஹெச்டி லெவல் முடிச்சு போனா அடுத்ததான் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஹெச்டியும் முடிச்சு போனா R&Dலயே ஸ்பெஷலைசேஷன் கிடைக்கும். ஒரு சயின்டிஸ்ட் லெவல்லையோ இல்ல வந்து அகடமிக் ஃபீல்ட்ல வந்து லெக்சரராவோ இல்ல ப்ரொஃபஸராவோ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே சார். அடுத்தது அப்படிதான் பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் டாக்டரலும் பண்றாங்க. அதுவும் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஜாபா வந்து வெளிநாட்டுல எப்படி நம்ம செட்டில் ஆகலாம், எந்த மாதிரியான ஜாப் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க? ஓகே, மோஸ்ட்லி இங்க வந்து பிஹெச்டிங்கிறது ரிசர்ச் ஃபீல்டு தான். அதனால ரிசர்ச்ல எப்படி வேலை வாய்ப்பு இருக்குன்னா, ஒண்ணு இங்கேயே இருக்கிற ஃபாரின்லயே இருக்கிற வேலை வாய்ப்பு சொல்றேன், அப்புறம் இந்தியாவில இருக்கிறத சொல்றேன். இப்போ ஃபாரின்லயே வேலை வாய்ப்புன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இங்க நம்மளும் சரி, வெளிநாட்டுல இருந்து வந்து படிச்ச மாணவர்களும் சரி, இல்ல இங்கேயே படிச்சு வர மாணவர்களும் சரி, நம்ம பிஹெச்டி இல்ல போஸ்டாக் முடிச்சக்கு அப்புறம் 5 வருஷம் டென்யூர் ட்ராக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டெம்பரரி ரிசர்ச் குரூப் லீடரா இருக்கும். அதுக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்கு, கண்ட்ரியை பொறுத்து நிறைய பொசிஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பெரிய ப்ரொஃபஸர் கீழே நம்ம ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மாதிரி அந்த லெவல்ல ஒரு நம்ம ஒரு பொசிஷன் கிடைக்கும். அதுல வந்து 5 வருஷம் உங்களுக்கு கொடுப்பாங்க. 5 வருஷத்துல நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கீழே பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஹையர் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கோல்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த 5 வருஷத்துல நான் இதை ப்ரூவ் பண்ண போறேன், இதை ரிசர்ச் கொஸ்டினா எடுத்துக்க போறேன். இல்ல நீங்க அப்ளைட் சயின்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா 5 வருஷத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண போறேன், அது வந்து ப்ரூவ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 5 வருஷத்துல உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்து நீ அங்கேயே பெர்மனன்ட் ஆக்கிப்பாங்க. நீங்க உங்களோட எவ்வளவு தூரம் சக்சீட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து அங்கேயே நீங்க ப்ரொஃபஸராவோ இல்ல அங்கேயே பெர்மனன்ட் ரிசர்ச்சராவோ நீங்க ஆகலாம். இது வந்து எல்லாத்துக்குமே பொது. இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கும் சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கணும் இவங்களை கம்பேர் பண்ணும்போது. அப்பதான் வந்து நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்ல இந்தியாவுக்கு திரும்ப வரணும் அப்படின்னா, இந்தியால இந்த மாதிரி ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கே சொல்லிட்டு ரீஎன்ட்ரி ஃபெலோஷிப் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து வெளிநாட்டுல படிச்சவங்க வந்து ஒரு நாலேஜ் ரிசோர்ஸ், அதை வந்து அதை நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்காக பயன்படுத்திக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ராமலிங்க சுவாமி ஃபெலோஷிப் இல்ல ராமானுஜம் ஃபெலோஷிப், இவங்க இந்த மாதிரி ஃபெலோஷிப்லாம் இருக்கு. இதுவும் இதே மாதிரி 5 வருஷம் தான். நம்ம ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில போய் அஃபிலியேட் ஆயிட்டு இதே இதே 5 வருஷம் இந்தியா வந்து நமக்கு ஃபண்டு கொடுக்கும், ரிசர்ச்சுக்கான ஃபண்டு, அதுக்கப்புறம் மாணவர்களுக்கான நம்ம கீழே இருக்கிற மாணவர்களுக்கான ஃபெலோஷிப் இதெல்லாம் கொடுக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளவு ப்ரோக்ரஸ் ஆயிருக்கோங்கிறத பொறுத்து அந்தந்த யூனிவர்சிட்டி, நம்ம எந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகிறோமோ அந்தந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் நம்மளோட இதை ரிவ்யூ பண்ணி, நம்மளோட ப்ரோக்ரஸ் ரிவ்யூ பண்ணி அதே யூனிவர்சிட்டிலேயே ப்ரொஃபஸராவோ லெக்சராவோ ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர பாத்தீங்கன்னா இது வந்து ரிசர்ச்லயே இருக்கிற பொசிஷன்ஸ். இதுல ரிசர்ச்சை விட்டு வெளியில போனோம் அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து சயின்டிபிக் அட்வைசர்ஸ் பொசிஷன் இருக்கு. ஒவ்வொரு துறையிலயுமே வந்து நம்ம சயின்டிபிக் அட்வைசர் ஆகலாம். இல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸ் இருக்கு. இப்போ டிபிடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில இருக்கிற பயோடெக்னாலஜி சம்பந்தமாவோ இல்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமா இருக்கிற ரிசர்ச்சை வந்து ஃபண்ட் பண்ற இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ்ல அப்ளிகேஷன்ஸ் நிறைய வரும் இந்தியாவில இருக்கிற ரிசர்ச்சர்ஸ்ட் இருந்து. அதை ரிவ்யூ பண்ற மாதிரி போஸ்டும் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பேட்டன் சைடு போகலாம். இப்போ நம்ம பயோடெக்னாலஜில முக்கியமான ஒரு அங்கம் வந்து பேட்டன்ட். எல்லா கண்டுபிடிப்புகளும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி பேட்டன் செய்யப்படுது. ஸோ அந்த பேட்டன்ட்டை வந்து ரிவ்யூ பண்ற பேட்டன்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கும் நம்ம போகலாம். அதுக்கு வந்து சயின்டிபிக் நாலேஜ் தேவை. இதையும் ஒருபடி நம்ம தள்ளி போனோம்னா பேட்டன்ட் லாயர்ஸ் அப்படின்னு இருக்கு. அது இங்க வெளிநாட்டுல ரொம்ப பிரபலமா இருக்கு. அதுக்கு வந்து மினிமம் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அந்த துறை, ஏதோ ஒரு துறையில, சயின்டிபிக் துறையில.
பிஎஸ்டி முடிச்சக்கப்புறம் ஒரு 5 வருஷம் லாயர் படிப்பு இருக்கு. அது முடிச்சதுன்னா இது இங்க ரொம்ப வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க பேட்டன் ஃபைல் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள டிஸ்பியூட்ஸ் வரும். அதை நம்ம தீர்த்து வைக்கிற மாதிரி பேட்டன் லாயராவோ இல்ல பேட்டன் ஃபைல் பண்ணி ஒரு கம்பெனிக்கு பேட்டன் வாங்கி கொடுக்குற செயலையும் செய்யறதுக்கு பேட்டன் லாயராகவும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே சார், ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா வெளிநாட்டுல படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல தகவலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி எங்களுக்கு கேட்டதுக்கு. நிறைய மாணவர்கள் அக்ரிகல்ச்சர் துறைக்கு வரணும் அப்படிங்கறத நான் வேண்டுகோளா வச்சுக்கிறேன். ஓகே சார், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பத்தியும் அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தியும் நமக்கு இன்ஃபர்மேஷன் தரதுக்காக டாக்டர் பரமசிவம் சார் நம்மளோட கனெக்ட் ஆயிருக்காங்க. வெல்கம் சார். தேங்க்யூ ஜுனோ. ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க சார். ஓகே, ஸோ தேங்க்யூ ஜுனோ. ஸோ ஐ எம் டாக்டர் ஆர் பரமசிவம், ஒர்க்கிங் எஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் குமரகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஈரோடு. ஸோ பேசிக்காக நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் திருச்சியில் உள்ள அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கீழே வரக்கூடிய கான்ஸ்டியூண்ட் காலேஜில் பிஎஸ்சி அக்ரியை முடித்தேன். அதுக்கப்புறம் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் இன் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டாக்டரேட் இன் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அங்கே முடிச்சதுக்கப்புறம் நான் டைரெக்டாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக குமரகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் 2016 ஜாயின் பண்ணி இது வரைக்கும் அங்கே தான் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பேசிக்காக எனக்கு அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் தான் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன். இப்போ பிஜி போகிற ஸ்டூடெண்ட்ஸ் யூஜிலே என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க சார்? ஸோ எங்கள் கல்லூரியில் நான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராகவும் இருக்கேன். ஸோ யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் நம்ம பிஎஸ்சி கரிக்குலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் அவங்களுக்கு சில பேருக்கு ரொம்ப எதுக்காக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எதுக்கு சூஸ் பண்ணுன்ற சில பேர் இன்டென்ஷனோடு இருப்பாங்க. சில பேர் பேரண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு ஆர் சிவில் சர்வெண்ட்டா இல்லை அதர்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸால் பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் வரைக்கும் சில பேர் அப்படி இருப்பாங்க, சில பேர் டிட்டர்மினண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ சப்போஸ் பிஜி பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன முடிவு பண்ணலான்னா, செகண்ட் இயர் வரைக்கும் அவங்க செகண்ட் இயரில் தான் அவங்க நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய பேசிக் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாங்க. பேசிக் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம சப்போஸ் பிஜி பண்ணால் எந்த ஏரியாவில் ஸ்பெஷலைசேஷன் ஆகணுன்றது அவங்களுக்கு இரண்டாம் ஆண்டு முடிவில் தான் ஒரு தெளிவு கிடைக்கும். இரண்டாம் ஆண்டு முடிவில் தெளிவு கிடைக்கும்போது 3ஆம் ஆண்டுலேருந்தே அவங்க தொடங்கணுன்றது என்னோட வேண்டுகோள். ஏன் அவங்க 3ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே தொடங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்னா, 3ஆம் ஆண்டு தொடங்கும் போது அவங்க ப்ளஸ் டைமும் கிடைக்கும் கொஞ்சம். இன்னைக்கு காம்படிஷன் அதிகமாகிடுச்சு நிறையா. நம்ம இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடியது ஒரே அக்ரி யூனிவர்சிட்டி தான், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இது போல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கலாம், இல்லைன்னா 2 யூனிவர்சிட்டி இருக்கலாம், இல்லை 3 யூனிவர்சிட்டி கூட இருக்கலாம். பறவைகளுக்கு அக்ரிகல்ச்சருக்கு செப்பரேட் யூனிவர்சிட்டி, ஹார்டிகல்ச்சருக்கு செப்பரேட் யூனிவர்சிட்டி, வெட்டினரிக்கு செப்பரேட் ஃபிஷரிஸ்க்கு இப்படின்னு செப்பரேட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஈவன் இன்னொன்று சில ஸ்டேட்டில் ஹார்டிகல்ச்சருக்கு 2 யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் 2 யூனிவர்சிட்டி. ஸோ இது மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் அக்ரி யூனிவர்சிட்டி, இது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இதுலலாம் நீங்கள் பிஜி பண்ணணும் அப்படின்னு விருப்பம், பிஜி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஆல் ஓவர் இந்தியாவில் பண்ணுங்க, ஈவன் ஃபாரினில் கூட பண்ணுங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் பண்ணோம்னா நீங்கள் எழுத வேண்டியது ஐசிஆருடைய ஜேஆர்எஃப் எக்ஸாமினேஷன், தட் இஸ் ஆல் இந்தியா காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று வைப்பாங்க 4வது வருஷம். அது நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் அது எழுதுறதுடைய பர்பஸ் என்னன்னா, அதில் நீங்கள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்கள் பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. யூஜி முடிச்சுட்டு பிஜியில் உங்களுடைய ஓன் மணியில் நீங்கள்
கண்டினியூ பண்ணலாம். ஐ திங்க் ரைட் நோ 12,000 சம்திங் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயராப்பா. ஸோ அப்படி அதுக்காக தான் நான் வந்து 3ஆம் ஆண்டுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து காம்படிஷன் அதிகம். எல்லா ஸ்டேட்லேயும் பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. போஸ்ட் கிராஜுவேஷன் பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 33 டிகிரிக்கு வந்து கொடுக்குறாங்க போஸ்ட் கிராஜுவேஷன். சரிங்க, இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரி இன்ஜினியரிங், ஃபிஷரிஸ் அண்ட் ஹோம் சயின்ஸு. ஸோ அதில் வந்து நீங்கள் எதில் ஸ்பெஷலைசேஷன் ஆகணும்னு சொல்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2ஆம் ஆண்டு முடிவிலே நீங்கள் வந்து முடிவு எடுத்துக்கணும். பிஎஸ்சி அக்ரியை படித்தவங்களா இருந்தாலும் சரி, பிஎஸ்சி ஆர்டி படித்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அக்ரி இன்ஜினியரிங் சரி, 2ஆம் ஆண்டில் முடிவு எடுத்துட்டு 3ஆம் ஆண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதாவது ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோன்ற ரேங்க் வந்து வாங்க முடியும். ஸோ சில பேர் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4th இயர்லேருந்து பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூஜி முடிச்சுட்டு 1 இயர் பிரேக் எடுத்து பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. 3ஆம் ஆண்டுலேருந்து பண்ணுறது வந்து என்னோட கேட்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். 2வது இப்போ நீங்கள் இது வந்து நான் ஆல் இண்டியா லெவலில் எழுதக்கூடிய எக்ஸாம் பற்றி சொன்னேன். இல்லை நான் டிஎன்ஐயில் தான் படிக்கணும்னு நினச்சிங்கனாலும், இப்போ டிஎன்ஐயில் நீங்கள் படிக்கணுன்னாலும் நீங்கள் வந்து இப்போ வந்து டிஎன்ஐஎஸ் எக்ஸாமினேஷன் பேட்டர்னை மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்ஐயில் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎன்ஐ வந்து நீங்கள் யூஜி முடிச்சிட்டோன்னே பிஜி பண்ணணும்னா அப்ளிகேஷன் போடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டிகிரிக்கு அப்ளை பண்ணுன்றது உங்களுடைய சாய்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரி எக்கனாமிக்ஸ்க்கு நான் பிஜி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் பிஜிக்கு வந்து அக்ரி எக்கனாமிக்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதின பிறகு தான் உங்களை வந்து நீங்கள் பேஸ்ட் ஆன் இவர் என்ட்ரன்ஸ் மார்க் வச்சு தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். இப்போ வந்து டிஎன்ஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுமே வந்து டிஎன்ஐயோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் ஆல் இண்டியா லெவல், அதாவது இந்த ஐசிஆர் ஜேஆர்எஃப் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ, எவ்வளோ ரேங்க் எடுக்கிறீங்களோ, அந்த ரேங்க்கு ப்ளஸ் டிஎன்ஐயில் வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய எல்லாம் வந்து இது சேர்த்து தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷனே இருக்குது, பிஜி செலெக்ஷனே இருக்குது. அப்படிங்கும்போது தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் பிஜி போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக சூஸ் பண்ணுற கோர்சஸ் தவிர்த்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கிற கோர்ஸ் என்னென்ன சார்? வெளியில தெரியாம பட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கிற கோர்ஸ் என்ன? நம்ம அக்ரிகல்ச்சரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிஜி முடிச்சுட்டா, பிஜி ஈவன் யூஜி முடிச்சிட்டாவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜியில் வந்து கோர் கோர்ஸ், மேஜர் கோர்ஸு, மைனர் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேஜர் கோர்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபார் உதாரணத்துக்கு பிளான் ப்ரீடிங் அண்ட் ஜெனடிக்ஸ், சிபிஜி சொல்லுவாங்க, அக்ரானமி, அக்ரிகல்ச்சர் எண்டமாலஜி, பிளான் பேத்தாலஜி, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் மேஜர் கோர்ஸஸ். அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் நான் நிறைய கோர்ஸ் எல்லாம் சொல்லலை. ஸோ இதில் வந்து மேஜர் கோர்ஸ் இருக்குது, மைனர் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் மேஜர் கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மைனர் கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போயிடும், நேரோ டவுனாக போயிடும். பட் இருந்தாலும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்ஸுக்குமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ சில கோர்ஸஸ்க்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இனிமேல் தான் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நானோ சயின்ஸு, பயோடெக்னாலஜி ஃபாரின்ல நிறைய ஸ்கோப் இருக்குது. இந்தியாவில் இனிமேல் தான் அதுக்கு உண்டான ஸ்கோப் வந்து வரும். அப்போ இந்த செலெக்ஷன், இந்த கோர்ஸ் செலெக்ஷனை வந்து பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன். செகண்ட் இயர் எண்டில் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த கோர்ஸ் படித்தா அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களால சூஸ் பண்ண முடியும். ஓகே சார். ஸோ இப்போ பிஜி, பிஹெச்டி இது ரெண்டும் முடிக்கிறப்ப நம்மளுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கும் சார்? பிஜி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் அதை போஸ்ட் கிராஜுவேஷன் இன் வேரியஸ் டிசிப்ளின். சரிங்களா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த டிசிப்ளின் வேணாலும் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு அந்த டிசிப்ளின் ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் எண்டமாலஜி வந்து உங்களுக்கு பிஜியில் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த குவாரண்டைன், இப்போ பிளான் குவாரண்டைன் சொல்லிட்டு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே அக்ரிகல்ச்சர் எண்டமாலஜி, பிளான் பேத்தாலஜி பீப்புள் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லை நீங்கள் எஃப்சிஐயில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில டிபார்ட்மெண்ட்டுக்குன்னே கேட்பாங்க, அதுக்கு போகலாம். இஃப்கோவில் வந்து அக்ரானமி படித்த பீப்புளுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறதுங்க, அவங்க அந்த ஃபீல்டுலேயே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈவன் வந்து நம்ம ஐசிஆர்லேயே அந்த ஏஆர்எஸ் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஆர்எஸ் சயின்டிஸ்ட்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பிஜி தான் குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு. பிஜி குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் வந்து சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து எழுதலாம். இப்போ வந்து பிஹெச்டி வந்து மேண்டேட்ரியாக ஆக்கிட்டாங்க. பட் நீங்கள் இது பிஜி ஃபஸ்ட்டு
நான் சொன்ன மாதிரி பிஜி நீங்கள் எந்த டிசிப்ளினில் படிக்கிறீங்களோ அந்த டிசிப்ளினுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸாம்ஸ்க்கும் போகலாம். அதை தவிர்த்து பப்ளிக் செக்டர்லேயே நீங்கள் வந்து ஈவன் பேங்க் எக்ஸாம் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். பேங்க் எக்ஸாம் ஐபிபிஎஸ் வந்து நீங்கள் யூஜி தான் பேசிக் குவாலிஃபிகேஷன், பட் பிஜி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஐபிபிஎஸ்ல நம்ம S1 சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் அக்ரிகல்ச்சர், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, RDO. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அது போக வந்து உங்களுக்கு நபார்டில் வந்து கால்ஃபர் வரும். நபார்ட் பேங்க், நபார்டு வந்து ஒன் ஆஃப் தி ஹையர் இன்ஸ்டிடியூஷன் பேங்க்கு, அதில் கால். அது போக ஸ்பைசஸ் போர்டு, நம்ம ஐசிஆரில் இருக்கக்கூடிய வேரியஸ் வந்து கேவிகேஸில் SMS சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்குது, டீ போர்டு, காஃபி போர்டு, ரப்பர் போர்டு. அதில் வந்து நீங்கள் ஜாப் உங்கள் டிசிப்ளினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம். ஈவன் அப்புறம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, தென் வேரியஸ் அதர் எக்ஸாம்ஸ் நீங்கள் எது வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து பப்ளிக் செக்டரில் நான் சொல்கிறேன். ப்ரைவேட் செக்டர் நீங்கள் போகலாம். ப்ரைவேட் செக்டரில் எது போகலாம்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வேரியஸ் ஃபார்ம்ஸில் வந்து அக்ரோ பேஸ்டு ஃபார்ம்ஸ், நம்ம ராசி சீட்ஸு ஆர் மான்சாண்டோ, சின்ஜாண்டா, இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு வந்து மேனேஜரில் கிடையாது. ப்ளஸ் R&Dலையும் நீங்கள் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி, பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனடிக்ஸ் முடிச்சவங்க, இந்த மாதிரி கோர்ஸ், சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் படித்தவங்க இந்த மாதிரி R&Dயில் போகலாம். R&Dலையும் சில நம்ம ப்ரைவேட் செக்டார்லையும் போய் வந்து நம்ம ஸ்பெஷலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன சார்? அப்பார்ட் ஃப்ரம் ஐசிஆர் ஜென்ரலாக கொடுக்கறத தவிர்த்து வேற எதாவது இருக்கா? இப்போ ஐசிஆர் இப்போ நமக்கு பிஎஸ்சி நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்ன்றதால நம்ம சப்போஸ் பிஜி ஐசிஆர் ப்ரிப்பேர் பண்ணணும்னா, பிஜி பண்ணணும், பிஜி இன் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட் ஃபீல்டில் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஐசிஆர் JRF எக்ஸாம் எழுதி அதில் வந்து ஃபெலோஷிப் வித்தவுட் ஃபெலோஷிப் இருக்குது. ஐ திங்க் வித் ஃபெலோஷிப்க்கு 12,000, வித்தவுட் ஃபெலோஷிப் வந்து 5,000 கொடுக்குறாங்க இப்போது. அது வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரல் ஸ்பெசிஃபிக்காக அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், ஒரு பிளான் ப்ரீடிங், பிபிஜி, அக்ரானிக் இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஐசிஆர் JRF எக்ஸாம் எழுதணும். ப்ளஸ் வந்து நீங்கள் இதே ஐசிஆரில் வந்து நீங்கள் ஐசிஆர் தவிர்த்து வேறு என்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஜிசியில் ஸ்காலர்ஷிப் தராங்க. நமக்கு யூஜிசி கொடுக்குறாங்க. யூஜிசி எந்த மாதிரி டிசிப்ளின், சோசியல் சயின்ஸ் ரிலேட்டட் டிசிப்ளின் கொடுக்குறாங்க. சோசியல் சயின்ஸு, இவனு ஹோம் சயின்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. நீங்கள் இது வந்து பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறதுக்கு நீங்கள் யூஜிசியில் JRFன்னு சொல்லுவாங்க. அந்த JRF எக்ஸாம் எழுதி நீங்கள் JRF ரேங்க் வாங்கிட்டீங்கன்னா அது JRF ப்ளஸ் நெட்டு தான். நெட்டும் குவாலிஃபை ஆகலாம், JRFும் கிளியர் பண்ணலாம். நெட்டுக்கும் JRFுக்கும் ஒரு 2%, 3% டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் JRF எழுதி அதில் மூலமாக ஃபெலோஷிப் வாங்கிக்கலாம். அது போக CSIR ஃபெலோஷிப் இருக்குது. CSIR ஃபெலோஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி ரிலவெண்ட் ஃபீல்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபெலோஷிப் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து கம்பைன்டு ஃபெலோஷிப்பாகவும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பிஜி ப்ளஸ் பிஹெச்டிக்கு. ஸோ நீங்கள் அது எழுதி வந்து வாங்கிக்கலாம். இது போக வந்து நீங்கள் ஃபாரின் போகணுன்னா ஃபாரினில் வந்து கன்சர்ன் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். அதில் வந்து உங்களுக்கு ரிசர்ச் கைடு, சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ரிசர்ச் கைடு தெரியும்னா அவங்க மூலியமாகவும் நீங்கள் அங்கே போய் ஃபண்டிங் சப்போர்ட்டோட நீங்கள் வந்து பிஜி ஆர் பிஹெச்டி வந்து பண்ணலாம். இது போக வந்து ஸ்டேட் லெவலில் வந்து ஃபெலோஷிப்ஸ் இருக்குது. ஸ்டேட் லெவல் உமன்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு கன்சர்ன் யூனிவர்சிட்டியும் கொடுக்குறாங்க. இப்போ டிஎன்ஐயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜியில் எடுத்த மார்க்கை பொறுத்தும் அந்த ஓஜிபியை பொறுத்தும் உங்களுக்கு வந்து ஃபெலோஷிப் வந்து கொடுப்பாங்க, ஸ்டைஃபன். ஓகே ஜனோ, வேறு சார் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ரிசர்ச் சயின்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் போகணும்னு நினைக்கிறவங்க பிஹெச்டி முடிக்கணும் அப்படின்னு கம்பல்சரின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபியூச்சரில் பிஹெச்டி அண்ட் போஸ்ட் டாக்டரலோட இம்பார்ட்டன்ஸ் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பிஹெச்டி வந்து கொண்டு வந்தது வந்து நம்ம MHRD என்ன சொல்லியிருக்கோம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் வந்து பிஹெச்டி வந்து மேண்டேட்ரின்னு கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி ரிசர்ச் ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பிஹெச்டி பண்ணும்போது உங்களுக்கு ரிசர்ச்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நிறைய கிரியேட் ஆகிடும்.
இப்போதைக்கு வந்து பிஹெச்டி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது வந்து யூஜிசியோட ரூல்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி தான் நம்ம போய் ஆகணும். போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப், பிடிஎஃப், அதை போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க. அது பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ரிசர்ச்சில் வந்து உங்களுடைய நாலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். பிடிஎஃப் பண்ணுறதுடைய பர்பஸ் தான். ஸோ ரிசர்ச் ஏரியா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஏரியாவில் வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆகணும் நினைச்சிங்கன்னா பிஹெச்டியில் வந்து சில ஏரியா வந்து இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. டைம் கன்ஸ்ட்ரெயின் வந்து 3 இயரில் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிடிஎஃப்ல வந்து அதே வந்து இன்னும் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து பிடிஎஃப் பண்ணுறதும் நல்லது தான். அது வந்து அந்த பர்சனலுடைய இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே தேங்க்யூ சின்ன. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Making an informed and smart decision in your higher studies will ensure that it is the right investment for you, not only on a career level, but also on a personal level. Today, we have Mr. Abhishek, who holds an MBA in Food and Agribusiness Management from IIM Ahmedabad. He is also an alumnus of TNAU Coimbatore. He is here with us today to answer some of the questions that you should consider before starting your MBA journey. It's a pleasure to have you with us here today, sir. Thank you for joining us. Thank you for having me. It's a pleasure talking. Sir, so tell us, how did you get the interest to pursue your higher studies in business management, and how did you prepare for that during your college days? So I was pretty much like, whenever we used to have some visits to outside any nursery or some plant, agri industry, something like that, I was always interested in knowing the business aspect of it. I didn't realize given that my education was not in business aspect at that time, but pretty much I was interested that surely in future I would do something. I would like to start my own startup or something. So that's how I came to realize that there are a lot of things which is required to set up your own company or startup as such. Then that's how I proceeded, and there we have in Coimbatore campus we have agribusiness incubator, I think. So I was deeply much involved in my 3rd year, I think. Then they had a lot of programs, so that really spiked up my interest. And then after talking to a lot of people, I came to know that there is a MBA program as such. And then in 3rd year and 4th year I really started preparing for it, for CAT, and then that's how I got it. Yeah. So my preparation would be in 3rd year it was I joined coaching institute called Time. It's in Coimbatore, just walking distance I think from our campus. So at the starting there were a couple of people from ABM batch, then from couple of people from agri stream also. So we used to go together, and then that's how it's all started. And then I continued on, and during Rave I really prepared for it, because that was a lot of free time. And then that's how my preparation was. Okay, sir. There are some specialized courses offered in IRMA and IIPM. Can you elaborate on these courses, sir? So yeah, so MBA is very diverse program as such that you can specialize in a lot of areas. For example, marketing, finance, all those things which are offered by premier institutes. Especially MBA in agribusiness is offered by 2 IIMs as a specialized program. One is IIM Ahmedabad, and then another one is IIM Lucknow. Apart from that, there are specific colleges which offer only MBA in agribusiness. For example, Manage, NIAM, and then IIPM is there. So the preference is for people who have done in agriculture or food related courses, people who are coming from those backgrounds. But anybody who has interest can join those programs. Yeah. So what is the scope for future job prospects that are available for agri graduates who have completed their MBA in business schools?
So they take up a lot of diverse roles as such. For example, many of them would be involved in policy areas or marketing or strategy or operations within after. That basically you can go to corporate life, or you can go to going to start your own startup or something, or you can go to NGOs, or it depends all in your interest, and that's how it happens. So, if MBA is someone's post-graduation dream, what is the course that you think they should choose during their UG that would make them feel better for taking their MBA? So as such, there is no specific subject which would like give you an added advantage, but so I didn't feel that there is any special requirement as per the subject which you do in your undergrad. Probably if you are more into likings of agribusiness, courses related to agribusiness or agriculture economics as such, then you probably would have much better interest in doing further pursuing your MBA program. But as such, there is no particular subject which you should take up. Okay. So what is the average fee structure for the MBA program at IIM? Are there any financial scholarships, financial aids and scholarships available at IIM? So regarding finances, you can actually take up, I have personally taken a student loan. The rates are, interest rates are pretty much up to the commonly available national interest rates, so there is no disparity again, regarding that. Then loans are also easily available. You don't need any guarantee as such for IIM in case of IIMs. And then there are a lot of financial aid as possible. For example, in IIM there is special need-based scholarship. For if you have a certain income level which is lower than your family income is lower than certain threshold, you get certain fee waiver from your whatever your fees is there. So apart from that, you get a lot of scholarship also. For example, if you are very good in studies in 2 years, you get some scholarship. And then if you are very good in your sports, or if you are very good all-round performer in both studies and sports as such, and cultural activities, and then you get some scholarship benefit also. I didn't find that financial aspect of that should be a barrier to doing an MBA, because all the nationalized banks, they're providing very competitive rates, they're providing loans as such. But if you have a dream, then you should or if you want to really do an MBA, then that should not be a problem. Yes, the fees are quite exorbitant, but comparatively, after you get your degree, you can pay easily within 5 or 6 years, depending on how much you want to do that. Okay. So thank you for taking the time to join us here. The MBA experience is a challenging yet rewarding experience, I'm sure, and we're sure that the aspirants will be benefited from the questions that you have answered. Thank you so much, Abhishek. Sure. Thank you. நம்ம கூட இன்னைக்கு சௌந்தரம் ராமநாதன், அவங்க சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வரன்மெண்ட் நியூ டெல்லியில டெப்யூட்டி ப்ரோக்ராம் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம். ஹலோ அஸ்வின் மேம், வேண்டாம் சௌந்தரம்னே கூப்பிடலாம். ஓகே ஃபைன், ஷியோர். முதல்ல உங்களுடைய பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தந்துறீங்களா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா நீங்க வேலை பார்க்கறதுக்கும் நீங்க படிச்சதுக்கும் என்ன சம்பந்தம், கொஞ்சம் டீப்பா. ஸோ நான் 2008-2012 பேட்ச். நம்ம டிஎன்ஏயூவில் ஏஇசிஎன்ஆர்ஐயில் பிடெக் எனர்ஜி என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன் 2012. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இன்டர்ன்ஷிப் பீரியட் இருக்கும். அப்போ இன்டர்ன்ஷிப் பீரியட் அப்போ நான் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட் இங்கே வந்தேன். இங்கே வந்து என்வாயர்மெண்ட் கவர்னன்ஸ் யூனிட்ல வந்து ஒரு 3 months ப்ரீஃப் இன்டர்ன்ஷிப் என்னோடது. ஃபர்ஸ்ட் ரெனியூபிள் எனர்ஜி டீம்ல, அப்புறம் என்வாயர்மெண்டல் கவர்னன்ஸ் யூனிட்னு சொல்லி ஒரு யூனிட்ல ஒரு 3 months ஒர்க் பண்ணேன். அப்போ என்னோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி என்வாயர்மெண்டல் கிளியரன்சஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இஏஏ நோட்டிஃபிகேஷன் 2006 அப்போதான் வந்திருந்தது.
ஸோ அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணது. நான் வந்து இன்டர்ன்ஷிப் போன டைம் வந்து எப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் ஆகுது, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு, ஸோ அந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட்ல ஃபுல் டைம் ரோலாக ரீசர்ச் அசோசியேட்டாக ஜாயின் பண்ணேன் 2012. ஸோ இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிட்டு ஒரு 10-15 டேஸ்ல இங்க நான் ஜாப் ரோல் ஜாயின் பண்ணி இங்க வந்துட்டேன். ஸோ அப்பையிலேருந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் முக்கால்வாசி என்னோட ஒர்க் எல்லாமே என்வாயன்மெண்டல் கிளியரன்சஸ் மானிட்டர் பண்ணுறதா தான் இருந்தது முக்கால்வாசி. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரிக்வெஸ்ட் எல்லாம் வரும், லைக் எங்கேயாவது ரொம்ப பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அப்போ வந்து எங்கள் டீமுக்கு ரிக்வெஸ்ட் வரும், நாங்கள் போய் அதை இன்னும் ஃபர்தராக ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோலில் தான் இருந்தேன். இஃப் யூ ஆஸ்க் மீ, நீங்கள் படித்ததுக்கும் நீங்கள் பண்ண ரோலுக்கும் எப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கும்போது ரொம்பவே ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் படித்தேன். பப்ளிக் பாலிசி வாஸ் வெரி நியூ ஃபார் மீ. பப்ளிக் பாலிசின்னா என்னன்னு எனக்கு அப்போ தெரியாது. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் ஃபார் அ கண்ட்ரி வென் யூ தாட். ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஓகே, நீங்க ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ணீங்க இல்லையா டிஎன்யூல அப்புறமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. எனக்கு நான் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஐ வாஸ் நாட் அ டாப் ரேங்கர். கிளாஸ்ல எப்பவுமே 40 பேர் இருந்தா ஐ வில் பி கெட்டிங் த 35th or 36th ரேங்க். நான் வந்து ஏஇசிஎன்ஆர்ஐல படிக்கும்போது ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த ஃபர்ஸ்ட் 5 பேண்டுக்குள்ள வந்தேன். என்னோட சிஜிபிஏவும் நல்லா இருந்தது. ஸோ எனக்கு மேலே படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருந்தது. பட் ஃபேமிலி பேக்ரவுண்டு மற்ற கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால ஐ குடன்ட் ஃபர்தர் கண்டினியூ பர்சியூ. அப்போ வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன் வாஸ் பார்ட் டைம் படிக்கலாம். லைக் நான் ஃபுல் டைமுக்கும் அப்ளை பண்ணேன், வெளியெல்லாம் பண்ணேன். கிரான்ஃபீல்ட் யூனிவர்சிட்டியில் கிடைச்சிது. பட் 50% ஃபீ நான் பியர் பண்ணுற மாதிரி வந்தது. ஸோ எனக்கு அது சூட் ஆகல. ஸோ ஐஐடி டெல்லியில் வந்து ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ எப்படின்னா 6:30க்கு அப்புறம் கிளாஸஸ் இருக்கும் 10 o'clock வரைக்கும் ஈவினிங் டைம். 2 years ஆஃப் கிளாஸஸ், 1 year ஆஃப் ப்ராக்டிக்கல், அந்த மாதிரி ஒரு டிவைட் இருந்தது. நம்மளோட சீனியர்ஸ் ஏற்கனவே 2 பேர் அதில் ஜாயின் பண்ணி படித்து கிராஜுவேட் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ ஐஐடி டெல்லியில் அப்ளை பண்ண ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்தது, ஒரு குரூப் டிஸ்கஷன் ப்ராசஸ் நடந்தது. ஸோ ஆஃப்டர் தட் என்ரோல் ஆகி some 3 years ஐ டிட் அ பார்ட் டைம் மாஸ்டர்ஸ். அந்த டிகிரி பேர் எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட், சென்டர் ஃபார் எனர்ஜி ஸ்டடீஸ், ஐஐடி டெல்லியிலேருந்து தே ஆஃபர். உங்களுக்கு அது வந்து எம்டெக் டிகிரியா வருங்களா இல்லைன்னா வேற என்ன டிகிரியா வரும்? அது எம்டெக் டிகிரி தான். தே டோன்ட் மென்ஷன் ஆன் த சர்டிஃபிகேட். அது பார்ட் டைம் ஃபுல் டைம் அப்படிலாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் அ நார்மல் டிகிரி. மற்ற ஐஐடியில் சப்ஜெக்ட்ஸுக்கு என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்ததோ அதே தான் இதுலையும். ஸோ நம்ம டிஎன்ஏயூல we can keep அரியர்ஸ் எல்லாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு வரும்போது அரியர்ஸ்லாம் வைக்க முடியாது. சர்டன் சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணலைன்னா தே வில் சக் யூ அவுட். ஸோ நாங்கள் என்ரோல் பண்ணும்போது மாஸ்டர்ஸ்க்கு we were 50 people, ஆனால் கிராஜுவேட் பண்ணி வெளியே வரும்போது we were only 25. ஸோ ஓகே, அதாவது நீங்க சொல்றது பார்த்தா நம்ம வந்து யூஜியை முடிச்சுட்டு படிச்சுக்கிட்டே கூட வேலை பார்க்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு, பார்ட் டைம் இருக்கு, ஃபுல் டைம் இருக்கு. நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சு நிறைய ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் வந்து ஆன்லைன்லயே நம்ம பண்ற மாதிரியும் இருக்கு. நம்ம நேர்ல போய் அங்க அட்டென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. கண்டிப்பா கோர்செரா வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம், மல்டிபிள் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ எனக்கே அப்கிரேடேஷன் அதுல தான். லைக் யூ என்ரோல் ஃபார் அ கோர்ஸ் 3 வாரம் 4 வாரத்துல யூ ஃபினிஷ் இட். அதே மாதிரி ஐஐடிலையும் ஆப்ஷன் என்னன்னா, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அ கோர்ஸ், அந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் மட்டும் எடுத்துட்டு எப்படி நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம், மைக்ரோபயாலஜி, அக்ரானமி. ஸோ அக்ரானமி கோர்ஸ் மட்டும் என்ரோல் பண்ணிட்டு அக்ரானமியில மட்டும் சர்டிஃபிகேட். ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் லைக் 12-18 சர்டிஃபிகேட்ஸ், அது எல்லாத்தையும் சேர்த்து யூ கேன் கிளைம் ஃபார் அ டிகிரி. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கம்மிங் அவுட் வித். ஸோ எனக்கு தெரிஞ்சே என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில பார்ட் டைம் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பெரிய சிட்டிஸ்ல மட்டும் இல்லாம நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. வேலை பார்த்துட்டே நம்ம பார்ட் டைம் கண்டிப்பா பண்றது பதிலா 3 வருஷம் இல்ல 4 வருஷம் பண்ற மாதிரி.
கண்டிப்பா. ஏன்னா டைம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் இல்லையா? ரெண்டாவது ஏன் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கறதே ஒரு கொஸ்டின் இருக்கும். பேச்சுலர்ஸ் வந்து நான் 80% எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு டிகிரி. மாஸ்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி 12% 15% ஆஃப் த பாப்புலேஷன் கிட்ட தான் மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கு. அப்ப நீங்க உங்களை ஸ்பெஷலைஸ் பண்ணிக்க யூ பிகம் யூ கெட் இன் டு த நீஷ் க்ரீம் பூல். அப்ப உங்களோட டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாகும். எவ்ரிதிங் இஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை இல்லையா? இப்ப நம்மளுக்கு சப்ளை சைட்ல நிறைய பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சப்ளை சைட்ல கம்மியா இருக்கிறது போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு அப்ராட் போய் பண்ணணும்ட்டு ஒரு ஆசை இருக்கும். அப்ராட் போய் பண்றது மேலுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்றைய தேதியில இந்தியாலயும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ அப்ராட் போய் பண்றதுல இல்ல இந்தியாலே பண்றதுல த அல்டிமேட் திங் இஸ் எக்ஸ்போஷர். நீங்க மாஸ்டர்ஸ் படிக்க போகும்போது எத்தனை பேரோட உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆகுது அப்படிங்கிறது யூ ஹாவ் டு சி. அப்ராட் போகும்போது தெர் ஆர் சர்டன் அட்வான்டேஜஸ், இந்தியாவில் படிக்கும்போது தெர் ஆர் சர்டன் அட்வான்டேஜஸ். ஸோ ஒன்று வந்து லைக் வெளியே போகும்போது இந்த கவர்னன்ஸ் இஸ் பெட்டர். நீங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒரு பர்டிகுலர் ஏரியால நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா there is always a window. அவங்க வந்து they welcome you to become part of their country. ஸோ அதை நீங்க ஹார்னஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது லைக் the number of companies multinationals who are open to take you in are more. அதே நேரத்துல ஐ வுடன்ட் சே நீங்க இந்தியால படிச்சீங்கன்னா யூ கெட் இன் டு டிஸ்அட்வான்டேஜ் பூல் ஆர் எனிதிங். இங்கேயும் வந்து யூ ஹாவ் ஓபி ஜிந்தல் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. டைம்ஸ் குரூப்புக்கு இப்போ தே ஹாவ் அ யூனிவர்சிட்டி. ஸோ நீங்க எந்த பார்ட் ஆஃப் அ பிக் காங்க்ளமரேட்டோட போய் சேரணும், ஈவன் ரிலையன்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிவர்சிட்டிஸ். ஸோ நீங்க அதை பார்த்துட்டு வென் யூ கோ இன் டு தெம் ஆப்வியஸ்லி த சேம் கைண்ட் ஆஃப் அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுது. it is a global economy இல்லையா? ஸோ ஓவரால் இப்ப நம்ம வந்து மேபி வி திங்க் இட்ஸ் a central university இல்ல இது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி போய் சேரலாம். பட் ஓவரால் யூ கெட் இன் டு தட் நீஷ் பூல், தென் யூ see the difference. ஓகே. ஸோ இந்தியால இருக்கிற காலேஜஸும் இப்போ வந்து கிட்டத்தட்ட உலகத்தரம் காலேஜஸ் மாதிரி மாறிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம வந்து போய் மாஸ்டர்ஸ் இல்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்றது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம அப்ராட் போய் தான் பண்ணணும்ங்கிற ஒரு அவசியம் இப்போ இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லலாம். the major market நீங்க PhD இல்ல மாஸ்டர்ஸ் படிக்கிறீங்கன்னா why you are doing it, என்ன பர்டிகுலர் ஃபீல்ட்ல நீங்க படிக்க விரும்புறீங்க, அது whether it is popular here or popular outside. இப்ப டீசலினேஷன் பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னா டீசலினேஷன் எங்க நிறைய இருக்கோ அங்க போய் படிச்சீங்கன்னா இட் மேக் சென்ஸ். ஸோ ஆஃப் ஷோர் விண்ட் பத்தி படிக்கணும் அப்படின்னா if you go to UK it makes sense. பட் நீங்க வந்து அங்க பொருந்தாத ஒரு இது பத்தி படிக்கிறதுக்கு அங்க போய் if you are sitting out there, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பத்தி நிறைய அவேர்னஸ் இந்தியால இல்ல. ஸோ இங்க படிக்கிறது இட் மைட் பி டிஃபிகல்ட். ஸோ யூ மைட் வாண்ட் டு கோ ஆஸ்திரேலியா ஆர் சம்வேர் எங்க அதை பத்தி அதிக ரிசர்ச் பண்றாங்களோ. ஸோ உங்க பர்டிகுலர் ஃபீல்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ல எங்க அதிகமான ரிசர்ச் நடக்குதோ அங்க போய் படிக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜஸ். ஓகே. ஏன்னா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து வெறும் இன்ஸ்டிடியூட் அளவுல வந்து ரிசர்ச் அண்ட் ஸ்டடிஸ் மட்டும் இல்லாம அவங்க அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி அங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட கொலாபரேஷன்ல நிறைய ஒர்க் பண்றதால அங்க போய் நம்ம படிக்கும்போது எக்ஸ்போஷர் நல்லா இருக்கும், ஃபண்டிங்கும் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்ல வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பயோடெக்னாலஜி நம்ம காலேஜ்ல படிச்சவங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க. ஸோ இங்க நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணி வாங்குற salary is equivalent to what you get there for as a PhD scholar, what you would be able to save as a PhD scholar. அதனால நீங்க வந்து PhD பண்ணும் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா லைக் அது இட் இஸ் லைக் ஒர்க்கிங் இன் இந்தியா டூயிங் அ PhD outside. ஹையர் எஜுகேஷன் அப்ராட் எந்த அளவுக்கு இப்போ ஒரு காமன் இந்தியனுக்கு ஆக்சசிபிளா ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க கூட நிறைய பேர் இப்போ அப்ராட்ல போய் படிச்சிருக்காங்க. உங்களுடைய நீங்க தெரிஞ்சுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுங்க. எவ்வளவு தூரம் ஆக்சசிபிள் ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சசிபிலிட்டி டு எஜுகேஷன் வந்து எங்க செட் 2008 பேட்ச். நான் 2008ல 12th இருந்து போனேன். என்னோட கசின் சிஸ்டர்லாம் இருக்காங்க. they are now maybe 30 years 32 no they must be 34 years. ஸோ
எனக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி there was no concept called education loan. So only if your parents are wealthy, then you'll be able to access an education loan. So பணமே ஒரு பிரச்சனையா இருந்தது. But today I don't see money as a hurdle. ஏன்னா even if you go to a bank, you do get loan. நீங்க வந்து meritorious அப்படின்னு ப்ரூவ் பண்ணும்போது you obviously get loan. So money wise there's no problem. ரெண்டாவது வந்து உங்களோட லாங்குவேஜ் ஸ்கோர்ஸ் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் whether you're willing to take that risk. நான் இப்ப வெளியே போனேன்னா ஐ எம் சைனிங் அப் ஃபார் அ பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் லோன். ஸோ என்னோட தைரியம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் ஐ திங்க் யுவர் accessibility இஸ். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் 2-3 ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஒன்று வந்து இன்றைய தேதியில நிச்சயமா முன்னாடி கம்பேர் பண்ணையில ரொம்ப ஆக்சசிபிளா இருக்குன்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய எக்ஸ்போஷரோட இருக்கிறதால அவங்களால வந்து இதெல்லாம் பண்ண முடியும். நீங்க மாஸ்டர்ஸ் படிக்கிறது பத்தி சொல்லியிருந்தீங்க, படிக்கணுமா வேணாமான்ட்டு. பிஹெச்டி பண்றது, டாக்டரல் ஸ்டடிஸ் பண்றது, இதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்றீங்களா? அது ஏன் பண்ணணும், யார் யார் பண்ணலாம், அது பண்ணா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க. ஸோ பிஹெச்டி பண்ணும்போது சில ஃபேக்டர்ஸ் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். ஒன்று வந்து எங்களோட பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல when they started recruiting people, at some stage என்னோட பாஸ் வந்து he was hesitant to take in PhD candidates for the kind of job I was doing. ஏன்னா அவர் என்ன நினைச்சாருன்னா PhD people are more into one particular domain. அப்போ they are going to constrain themselves to that one particular domain. அப்போ வந்து ஒரு versatile job பண்றதுக்கு maybe they might not be suitable அப்படின்லாம் மார்க்கெட்ல இருக்கு. பட் we don't have to go into அது ரொம்ப what to say, அது ரொம்ப cynical viewன்னு எனக்கு தோணுது. But any which ways when you enroll yourself for a PhD, உங்களுக்கு வந்து you're given an independent question to solve, or you PhD வந்து நீங்க எப்ப பண்ண முடியும்னா you will yourself have a daring need. எனக்கு வந்து இதுல பர்டிகுலரா எனக்கு ரிசர்ச் பண்ணும், ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின் எடுத்து அதை சால்வ் பண்ணும். அதுக்கு வந்து நீங்க உங்களை செலக்ட் பண்றதுக்கே அவங்க வந்து நீங்க நிஜமாவே அதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கறத வந்து அவங்க நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஒரு நல்ல யூனிவர்சிட்டி போனீங்கன்னா they require you to publish a number of papers. அப்ப அந்த நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் நீங்க வந்து அக்ரெடிட்டேட்டட் ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணும்போது இட் ஆப்வியஸ்லி ரிஃப்ளெக்ட்ஸ் நீங்க வந்து உங்களோட லாங்குவேஜ் நல்லா இருக்கு, நீங்க வந்து நல்லா எழுத முடியுது அப்படிங்கறது யூ ப்ரூவிங். அதே மாதிரி ஒரு இண்டிபெண்டா நீங்க வந்து ஒரு ரீசர்ச்சர், ஒரு சயின்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிக்க கூடிய ஒரு ஸ்பாட், அது ரொம்ப பர்சிஸ்டண்டா இருக்கணும். நீங்க யூ கான்ட் பிரேக் யூ ஹார்ட். நான் 3 வருஷத்துல இது செஞ்சேன் எனக்கு டிகிரி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட முடியாது. யூ ஷுட் பர்சிவியர். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா யூ கெட் அ டாக்டரல் டிகிரி. டாக்டரல் டிகிரி வந்து இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் நல்ல ஒரு ஆம்பிஷியஸான ப்ரொஃபசர்ஸ் கீழே போனீங்கன்னா யூ கெட் இட் இன் 3-4 years. இல்லாட்டி த ஜென்ரல் டைம் டுடே இஸ் 5 years. அந்த 5 years ஆஃப் ஃபுல் எஃபர்ட்டுக்கு நிறைய பேர் லைக் உங்களுக்கு ரிலேட்டடா இல்லாதவங்க நிறைய பேர் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. உங்களோட தீசிஸ் வேலிடேஷன் ஆகணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பப்ளிக் செட் ஆஃப் பீப்புள், பப்ளிக் செட் ஆஃப் பீப்புள் இன் த சென்ஸ் குவாலிஃபைட் செட் ஆஃப் பீப்புள் உங்களோட ஐடியாவை அப்ரூவ் பண்ணும்போது யூ கெட் த டிகிரி. ஸோ அது வந்து இட் கிவ்ஸ் யூ கான்ஃபிடென்ஸ். இப்போ வந்து தெர் இஸ் பிளியர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் திங்ஸ் கம்மிங் அப். இப்போ நீங்க சும்மா என்வாயன்மெண்ட் பப்ளிக் செக்டர் ஜாப்னு நௌக்கரியிலையோ எதுலையாவது டைப் பண்ணீங்கன்னா வரது எல்லாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரோல், என்வாயன்மெண்ட் அந்த மாதிரி தான் நிறைய வருது. எஜுகேஷன் இஸ் அ கிரேட்டஸ்ட் ஸ்பேஸ் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டுடே. இன்னைக்கு நீங்க இந்தியாவில் வந்து எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு, எந்த செக்டர்ஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் எஜுகேஷன் செக்டர்ல வந்து நிறைய ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம கண்ட்ரில நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனாலயோ இல்லை லைக் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் லைக் யங்கர் ஜெனரேஷன் அதிகமாக வர்றதுனால தெர் இஸ் அ ஸ்கோப் உங்களுக்கு வந்து என்வாயன்மெண்ட் பத்தி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அட்லீஸ்ட் ஃபார் another 50-60 years I see this market to stay. அதனால if you do a PhD obviously you have good opportunity to become professor or assistant professor somewhere in India for sure. அதுக்கு மேல if you want to progress, நீங்க வந்து ப்ரொஃபஸர் ஆனும் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துட்டு you should not be traveling. You should think you want to become the dean.
ஓகே, சரி. ஒரு 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 பெரிய ஒரு சயின்ஸ் சொசைட்டிக்கு ஐ நீட் டு பி த ஹெட் அப்படின்னு நினைச்சிட்டு யூ ஹேவ் டு ஸ்டார்ட் பர்சூவிங். ப்ரொஃபஸர் ஆயிட்டோம், ஸோ ஐ கேன் சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ், இட்ஸ் நாட் கோயிங் டு சர்வ் த நீட். அப்ப when you start doing that, you have to attract funds. So it's a big journey. இப்ப வந்து வெறும் PhD முடிச்சா பத்தாது. இஃப் யூ வாண்ட் டு கெட் இன்டு இந்த மாதிரி IITஸ்குள்ள வந்து ப்ரொஃபஸரா போகணும் அப்படின்னா போஸ்ட் டாக்டரல் டிகிரியும் எசென்ஷியல். ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ், உங்களோட ரீசர்ச்சர் சைட்டேஷன் இண்டெக்ஸ், அப்புறம் நீங்க எவ்வளவு பேருக்கு மாஸ்டர்ஸ் அப்ப கைட் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து ப்ரொஃபஸரா இருக்கும்போது எத்தனை பேருக்கு PhD ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அப்புறம் வந்து நீங்க இன்னும் லைக் எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கவுண்ட். ரொம்ப ஃபேர் ப்ராசஸ், ரொம்ப ரொம்ப ஃபேர் ப்ராசஸ். இந்த கார்பரேட் வேர்ல்ட்ல நான் பாக்குறத விட ஒரு ப்ரொஃபஸர் வந்து கெட்டிங் இன் டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி டிரான்ஸ்பரண்ட் ஃபேர் ப்ராசஸ். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மி ஆகாது. என்ன சொல்றது, யூ வில் பி இட்ஸ் ஃபேர் அண்ட் ஜஸ்ட் ப்ராசஸ், ஸோ யூ வில் பி ஹாப்பி. So yeah, there is plethora of opportunity, except நிறைய perseverance வேணும். நீங்க வந்து ஓகே பேப்பர் எவ்வளவு தாட்டி ரிஜெக்ட் ஆனாலும் I'll keep posting அந்த PhDக்கு படிக்கிறது நம்மளுடைய ரொம்ப ரிசோர்சஸை வந்து நம்ம புட் அப் பண்ற மாதிரி இருக்குமா, இல்லைன்னா நம்மளுக்கு போதுமான அளவுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லைன்னா ஃபண்டிங் வந்து இன்ஸ்டிடியூஷன் சைட்ல இருந்து கிடைக்குமா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ்னாவே ரொம்ப அதிகமா செலவாகும். அதை பத்தி ஒரு சின்ன கிளாரிட்டி. ஸோ இப்போ ஹையர் ஸ்டடீஸோட கோர்ஸ் ஃபீ ஸ்ட்ரக்சர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் படிக்கும்போது இட் வாஸ் ரீசனபிள். இப்போ தே செட் தே ஹவ் ஹைக்ட் அப் த ஃபீஸ். ஸோ இப்போ இருக்கிற எக்கனாமிக்ஸ்ல ஹவு இட் கம்ஸ் டுகெதர் எனக்கு தெரியல. ஆனா ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இல்லை, நீங்க எப்படி இதை எடுத்துக்கணும்னா, சப்போஸ் நான் வந்து ஒரு லோன் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா 2 வருஷத்துல என்னால திருப்பி செட்டில் பண்ணிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு என்னோட சேலரி பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா then it's a worth go. கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. So and we are expecting many colleges and universities to come up with online courses for people so that they can access it from across the world. அப்படிதானே? கண்டிப்பா. ஸோ ஓரளவுக்கு லைக் என்ன சொல்றது, ஒரு இதுல வந்து டிஸ்பாரிட்டியும் இருக்கு இன்னைக்கு. இட்ஸ் நாட் லைக் எவ்ரி ஒன் ஆர் கனெக்டட் டு அன் இன்டர்நெட் சிஸ்டம். ஆனா சப்போஸ் இப்ப ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டேல மோடி ஸ்பீச் வாஸ் இன்னும் 2 வருஷத்துல ஐ வில் கனெக்ட் ஆல் த வில்லேஜஸ் வித் ஹை ஸ்பீட் இன்டர்நெட். நம்மளுக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இன்டர்நெட் வந்து எல்லார் வீட்டுக்கும் கொடுக்கணும், அது ஒரு பப்ளிக் ரிக்வயர்மெண்டா இருக்கு அப்படிங்கிறது இட்ஸ் ஹேப்பனிங். அந்த மாதிரி if it reaches everyone, then obviously this is a good platform. TNAU particular வந்து நான் படிக்கிற காலத்திலே வந்து we were like doing online exams etc. So we were always advanced. அந்த TNAU ஸ்டூடெண்ட்ஸுக்கு I shouldn't say Wi-Fi is something which is stopping them. So கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்டர்நெட் எக்ஸ்போஷர்ங்கிறது வர்றது வந்து டிஎன்யூல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெரிய லெவல்ல கிடைக்கும். லேப்டாப்பா இருக்கட்டும், இன்டர்நெட். இப்போ மற்ற யூனிவர்சிட்டிஸ்ல அடாப்ட் பண்றதெல்லாம் நம்ம 2000s வந்து டிஎன்யூல அடாப்ட் பண்ணிருந்தாங்க. அந்த விதத்துல நம்ம வந்து ரொம்ப ப்ராக்ரஸ் இருந்தாங்க. எங்க வியூவர்ஸ்க்கு வேற ஏதாவது நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஹையர் ஸ்டடீஸ் பர்சியூ பண்ணணும்னு பர்சியூ பண்றது பத்தி. ஏன்னா சில பேருக்கு டவுட் இருக்கும். சில பேர் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா யோசிப்பாங்க நான் இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா நீங்க வந்து அதாவது படிச்சு முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு டைரக்டா பிஜி போக ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிஜி பண்ண ரெக்கமெண்ட்? சப்போஸ் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா there is another field of opportunity also. MBAவும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ MBA பர்சியூ பண்றவங்களுக்கு லைக் ஃப்ரம் த டாப் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் யூஸ்வலா நீங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இட்ஸ் an added advantage. அதே மாதிரி நீங்க மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படும் போது நீங்க இஃப் யூ ஃபீல் தட் நான் கொஞ்சம் இயர்ஸ் லூஸ் பண்ணிட்டேனோ நான் வந்து வேலை பார்த்தேன் அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் தட் வே.
ஏன்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ கவுண்ட்ஸ் அஸ் added points for you. ஸோ அந்த வகையில லைக் ஒர்க்கிங் ஷுட் நாட் பி ஸ்டாப்பிங் பாயிண்ட். ஸோ நீங்க யூஜி முடிச்சுட்டு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மறுபடியும் நீங்க ஒரு வேலை சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் பிஜி ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா கூட அதுல எந்த ஒரு தடங்களும் இல்லை. யூ கேன் கோ ahead and apply for admission and then go ahead. Of course, even 55-year-old people were studying with me when I was doing my master's. CSIR la irundha there were people, their reason was naanga padichu masters vaangana then we'll be more eligible for the promotions in the department. Director level ஆயிருவேன், assistant director level la இருக்கேன். So the people have different reasons. என்ன உங்களுக்கு you should be strong enough. நான் வந்து எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவேன். இப்போ எனக்கு நினைச்சா பயமா இருக்கு. if I even join a PhD எக்ஸாம்ஸ்ல எழுத முடியுமா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. இட்ஸ் அ கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ். நீங்க காலேஜ்ல படிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க டே டு டே லேர்ன் பண்றது, ஆன்லைன் லேர்ன் பண்றது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க காலேஜ்க்கும் போய் கூட வேலை படிக்கலாம். ஆஃப்டர் லைக் 10, 20, 30 இயர்ஸ்க்கு அப்புறமா கூட போய் பார்க்கலாம். ஸோ எஜுகேஷன் இஸ் நாட் யங்ஸ்டர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். அது ஃபார்மல் எஜுகேஷனா இருக்கட்டும், இன்ஃபார்மல் எஜுகேஷனா இருக்கட்டும். தட்ஸ் தி பிகெஸ்ட் மெசேஜ். கண்டிப்பா. லித்தியம் அயான் பேட்டரி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து லேப்டாப்லயும் மொபைல்லயும் பேசிட்டு இருக்கோம். பட் the person who invented the battery did it when he was 80. So everything takes time இல்ல. Like when you study immediate உங்களுக்கு தெரியாது, அது அந்த மாதிரி பார்க்கணும்னு தெரியாது. But as time progresses you will always understand. So you shouldn't give up, you should keep doing it. Okay, that's a wonderful message. Thank you so much Soundra, இந்த கூட கலந்துக்கிட்டது.